ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காரைக்குடி செடினா டேஸ்டி சமையல். இன்னைக்கு இந்த சமையல் என்ன பார்க்க போறோம்னா, சிம்பிளான டேஸ்டியான வெஜ் சப்பாத்தி ரோல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெஜ் சப்பாத்தி ரோல் ஸ்டஃபிங்க்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கேரட்டு, கொடமிளகா, முட்டைக்கோஸ் இது எல்லாத்தையும் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுப்பு ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றி பேனில் நல்லா எண்ணெய் ஹீட் ஆனோடனே வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கலர் மாறிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச காயெல்லாம் இதில் சேர்த்துக்கோங்க. காய் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. சிம்மில் வச்சு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. காயெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இதோட 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு பிசைஞ்சு அதை மெலிசா தேய்ச்சி வச்சுருக்கோம். இப்போ இதை தோசை பேனில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. 2 சைடும் லைட்டாக வேக வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 சைடும் ஓரளவுக்கு வேக வச்சாச்சு. போட்டு வச்ச சப்பாத்தியில் 1 ஸ்பூன் மயோனைஸ் அதில் தேய்ச்சிக்கோங்க. மயோனைஸ் வச்ச இடத்துல வதக்கி வச்ச வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கோங்க. இதை 2 சைடும் ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணியாச்சு. 2 இது இந்த மாதிரி செஞ்சாச்சு. 3 பக்கமும் மடக்கி ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கோங்க சப்பாத்தியில். அவ்வளோதான், சிம்பிளான டேஸ்டியான சப்பாத்தி வெஜ் ரோல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.